அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு முன்பாக நம் தோலுக்கு மேலே ஏற்படும் கரிய நிறத்தை மறைப்பதற்காக ஓர் அற்புதமான தைலத்தை பார்த்தோம். இப்பொழுது மற்றொரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, ஒரு சிலருக்கு முகம், கை, கால்களில் தேவையில்லாத இடத்தில் மருக்கள் தோன்றும். அந்த மருக்களை கிள்ளினால் அதிலிருந்து ஒரு பால் வடிந்து அந்த பால் படும் இடமெல்லாம் மீண்டும் மருக்கள் சிறிது சிறிதாக தோண்டிக்கொண்டே இருக்கும். அதை பூரணமாக நீக்குவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, கண்டிப்பாக மருக்கள் வந்த இடத்தில் நாம் கிள்ளக்கூடாது. அவ்வாறு கிள்ளினால் தோலின் மீது அந்த மருக்களில் இருந்து வரக்கூடிய அந்த பால் பட்டு மற்றொரு இடத்தில் மருக்கள் தோன்றும். ஆகையால் இயன்றவரை அதை கிள்ளாமல் நாம் இப்பொழுது கூறப்போகின்ற மருத்துவத்தை செய்தால் பரிபூரணமாக மறைந்துவிடக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவத்தை இப்பொழுது பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை புதினா. அன்பான நேயர்களே, மின்ட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய புதினா மிக சிறந்த ஒரு கிருமி நாசினியும் கூட. ஏனென்றால் இதிலிருந்து வரக்கூடிய அந்த அற்புதமான வாசனை நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரித்து தோலில் இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாம் நீக்கக்கூடிய ஆற்றல் இதில் உள்ளது. குறிப்பாக மருக்கள் கிள்ளினால் அதிலிருந்து ஒரு விஷத்தன்மையுடன் ஒரு பால் கசியும்.